5 പേരാല നമ്മ അടയ്ക്കപ്പെട വായ്പുണ്ട്. 1, സാത്താൻ നമ്മെ അടയ്ക്ക வாய்ப்புண்டு. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். அப்போ போதும், 10 நாள் மட்டும் உபத்திரவப்படுவீர்கள். பார்த்தீங்களா, சாத்தான் சில தேவ பிள்ளைகளை காவல்ல வைப்பான். சாத்தான் சில தேவ பிள்ளைகளை காவல்ல வைப்பான். நீங்க டக்குன்னு எழுதி வைக்கணும்னு, சாத்தானால் காவல் வைக்கப்பட்டவர்களில் இந்த 5 அடையாளங்கள் தெரியும். நான் இனி சொல்ல போற 5 அடையாளம் நீங்க யாருல கண்டாலும் அவங்கள சாத்தான் காவல்ல வச்சிருக்கிறான். அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்கணும், அந்த கட்டை உடைச்சிட்டு வெளியே வரக்கு. பெரிய கஷ்டம் ஆகி போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க வீட்டு பக்கத்துல இன்னைக்கு வர கரண்ட் வரல, உங்களுக்கு கரண்டாவது இருக்குல்ல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயாவிலே அந்த கரண்ட் இருக்கணும். உற்சாகமா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் அடைத்து வைக்கிற மனுஷனின் முதல் அடையாளம், அவன் சந்தோஷத்தை இழப்பான். அவன் எதை இழப்பான்? சந்தோஷத்தை இழப்பான். மழை பெஞ்சா 2 மணிக்கு தான் நிறுத்துவேன், அது ஒன்றும் நீங்க பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. பெய்யட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. நமக்கு 2 மணி வரை உட்கார்ந்துருக்கலாம். உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சாத்தான் ஒரு மனுஷனை அடைச்சு வச்சான்னா அவனுக்கு என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது. அவன் ஜெபம் பண்ணினாலும் சந்தோஷம் இருக்காது. அவன் ஆராதிச்சாலும் சந்தோஷம் இருக்காது. அவன் கை தட்டினாலும் சந்தோஷம் இருக்காது. அவன் ஆலயத்துக்கு வந்தாலும் சந்தோஷம் இருக்காது. அவன் மொத்தமாக சந்தோஷத்தை இழப்பான். அதாக்கும் சத்துரு அடைத்து வைத்த மனிதனின் முதல் அடையாளம். இந்த சாதாரணமா 4 வகை மழை உண்டு, தெரியுமா? எத்தனை வகை மழை உண்டு? 4 வகை மழை உண்டு. அது 4 வகை மேகங்கள் உண்டு. சரஸ் மேகம். சரஸ் மேகம் அசையும்போ தூறல் மழை பெய்யும். என்ன மேகம்? சரஸ் மேகம் அசையும்போ தூறல் மழை பெய்யும். 2வது ஒரு மேகம் உண்டு, ஸ்ட்ராட்டஸ் மேகம். அந்த ஸ்ட்ராட்டஸ் மேகம் அசையும்போ கொஞ்சம் கூட பெரிய மழை பெய்யும். 3வது ஒரு மேகம் உண்டு, அல்ட்ரா ஸ்ட்ராட்டஸ் மேகம். அது அசையும்போ நல்ல மழை பெய்யும். 4வது ஒரு மேகம் உண்டு, அல்ட்ரா நில்லியஸ் மேகம். அது அசையும்போ பெரும் மழை பெய்யும். இந்த கன்வென்ஷனுக்கு 4 நாளும் அல்ட்ரா நில்லியஸ் ஆகும் அசைஞ்சிருக்கு. ஒரு தூறலும் இல்லை, சின்ன மழையும் இல்லை. எடுத்த உடனே வார்ப்ப அங்க கமத்தி ஆச்சு. என்ன கஷ்டம் இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பின்ன ஒரு நல்ல காரியம், உள்ள இருக்கிற நமக்கு நல்ல கிளைமேட், அதுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சாத்தானால் அடைக்கப்பட்டவன் முதல்ல சந்தோஷத்தை இழப்பான். அவன் ஆராதிச்சு பார்ப்பான், சந்தோஷம் வராது. ஜபிச்சு பார்ப்பான், சந்தோஷம் வராது. கை தட்டி பார்ப்பான், சந்தோஷம் வராது. வீட்டுக்குள்ள இருந்து சத்தமா பாடி பார்ப்பான், சந்தோஷம் வராது. அவன் காவலில் வைக்கப்பட்டவன், அவன் சந்தோஷத்தை இழந்துட்டான். 2வது, சாத்தானால் அடைக்கப்பட்டவன் நித்திரை இழப்பான். 1 என்ன இழப்பாய்? மெதுவா பேசுங்க. இன்னைக்கு எங்க டீமில் உள்ள ஆட்கள் வரல. என்ன 2 தங்கச்சிமாரு, நல்ல போல்டான 2 தங்கச்சிமாரு கூட்டம் முடிஞ்ச உடனே இங்கே வந்து நிற்கணும்.
நீங்க 2 பேரும் ஓகே? உங்களை சவுட்டி ஏறி போகணும் சிலப்போ. நல்ல போல்டானு சொன்னா நல்ல தைரியம் உண்டா? இரக்கம் காட்டப்படாது. நான் பட்டினி ஆகும் காலையில் ஒன்றும் தின்னலன்னெல்லாம் சொல்லுவேன். வெறும் சாய போலும் குடிச்சல, ஒரு பிளாவில் வெள்ளம் போலும் குடிச்சலன்னு சொல்லுவேன். விடப்படாது. டயரியை காட்டிட்டு உள்ள விடணும். என்ன சரி சொல்லியாச்சென்ன இன்னைக்கு பார்க்கட்டும். நீங்க அவியல் தின்னது உற்சாம ஒரு அல்லையிலையா சொல்லுங்க. சாத்தானால் அடைக்கப்பட்டவன் முதல்ல சந்தோஷத்தை இழப்பான். சாத்தானால் அடைக்கப்பட்டவன் 2வது தூக்கத்தை இழப்பான். எதை இழப்பான்? தூக்கத்தை இழப்பான். ஒரு கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ண போயிருக்கேன். நான் பிரசங்கம் பண்ண போயிருக்கும் ஒரு ஆள் வாராரு. ஒரு ஆள் வந்து மீட்டிங் முடிஞ்ச உடனே மேடையில் ஏறி வந்துட்டாரு. மேடையில் ஏறி வந்து அழாத குறையா பேசுறாரு. அழாத குறையா பேசிட்டு சொல்றாரு, எனக்கு எப்படியாவது தூக்கம் வருத்தணும், எனக்கு எப்படியாவது தூக்கம் வருத்தணும். சாதாரணமா நம்மள்கிட்ட ஒரு ஆள் தூக்கம் வரணும்னு சொன்னா நம்ம 3 காரியம் சொல்லி கொடுப்போம். அவரு ரட்சிக்கப்பட்ட ஆள் அல்ல, சபைக்கு போற ஆளு அல்ல. குழந்தாய், அவர் ரட்சிக்கப்பட்ட ஆளு அல்ல, சபைக்கு போற ஆளு அல்ல. அதனால நான் அவர்கிட்ட 3 காரியம் சொல்லி கொடுத்தேன். நான் சொன்னேன், 1 கவுன்சிலிங் போங்க. தூக்கம் வரலன்னா எங்க போகணும்? கவுன்சிலிங் போகணும். அப்ப அவர் சொன்னார், நான் போவாத கவுன்சிலிங் இல்லை. நான் 2வது சொன்னேன், தூக்கம் வரலன்னா கவுன்சிலிங் போய் ஜெயிக்கலன்னா அடுத்து என்ன பண்ணணும்? டேப்லெட் எடுங்கன்னு சொன்னேன். என்ன எடுங்கன்னு சொன்னேன்? டேப்லெட் எடுங்கன்னு சொன்னேன். அவர் சொல்றாரு, தூக்கத்துக்குள்ள டேப்லெட் போட்டுட்டு உட்கார்ந்துருப்பேன். கவுன்சிலிங் ஒர்க் ஆகல, டேப்லெட் ஒர்க் ஆகல. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், தூக்கம் வராதவங்களுக்குன்னு சொல்லி தனி சென்டர் உண்டு, அவங்க வாழ்க்கையை திரும்ப கொண்டு வர சென்டர், அங்க போங்கன்னு. அவர் சொல்றாரு, அங்க 3 மாசம் இருந்து மாத்திரை எடுத்திருக்கு, கவுன்சிலிங் போயிருக்கு, சென்டர்ல போய் 3 மாசம் இருந்திருக்கு. வெளிநாட்டில் பெரிய கம்பெனி வச்சிருந்திருக்காரு. தூக்கத்தை இழந்ததுனால வேலை இழந்து போய் ஊர்ல வந்து இருக்கிறாரு. என்ன செய்யறாருன்னு தெரியாது. எப்படியோ வந்து சாடிட்டாரு. கையில ஒற்றை ஜபம் பண்ணின இறுக்கி பிடிச்சு ஜபம் பண்ணி முடிச்ச உடனே என்கிட்ட கேட்டாரு, நான் தூங்குவேனான்னு. நான் சொன்னேன், இன்னைக்கு போய் படுங்க, படுத்த உடனே பிளக்கோன்னு தூங்குவியான்னு. வீட்டுக்கு போனார். இது சனிக்கிழமை ராத்திரி நடக்குது. ஒரு ஃபுல் காஸ்பல் கன்வென்ஷன்ல தான் சனிக்கிழமை ராத்திரி நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை நாங்க எங்க சர்ச்சை ஆராதனை முடிச்சுட்டு அந்த சர்ச்சுக்கு வந்தப்போ அங்க வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு தெரியுமா? பாஸ்டர், நான் தூங்குறேன்னு நன்றி சொல்லக்கு வந்திருக்காரு. வந்து நான் பிரசங்கம் பண்ணும்போது தூங்கிட்டு இருக்காரு. கூட்டம் முடிஞ்சு ஓடி வந்து சேக்கன் இருந்தாரு. சேக்கன் வந்துட்டு சொன்னாரு, நல்லா தூங்கின வீட்டுல போன உடனே ஆவி காவல் போட்டுன்னா தூக்கம் வராது. 1 சந்தோஷத்தை இழப்போம், 2 தூக்கத்தை நித்திரையை இழப்போம், 3 சத்துரு ஒரு மனுஷனை காவல் வச்சா அவனுக்கு கடும் கோபம் வரும். வாயை திறந்தாரே எரிச்சலாதான் பேசணும். ஏன்னா கண்ணு முன்ன நிற்காதேன்னு தான் சொல்லணும். கையில கிடைக்கிற பொருளை எடுத்து அடிப்பணும். கையில கிடைக்கிற பொருளை எடுத்து அடிப்பனும் எறிவனும். உடனே நீங்க புரிஞ்சுக்கிடணும், அந்த ஆத்மா சாத்தானால் காவல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றா சொல்லுங்க அடையாளம். நாலு, இந்த 3 போச்சு இல்லையா, இந்த 3ஐயும் திருப்பி பிடிக்கக்காக மதுபானம் பண்ணுவோம். எனக்கு இப்போ சந்தோஷம் போச்சு, எனக்கு இப்போ தூக்கம் போச்சு, எனக்கு இப்போ கோபம் வருது. இதை 3ஐயும் குறைக்க என்ன பண்ணணும்? இப்போ
உண்மையிலே மதுபானம் பண்ணும்போ புரிஞ்சுக்கிடணும், அந்த ஆத்மா காவல் வைக்கப்பட்டிருக்கிறது. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். கேரளத்துல எல்லாம் போய் இதை சொல்லி இருந்தா ஸ்பிரிங்கில் நிற்பேனா? கேரளத்தில் போய் இதை சொல்லி இருந்தா ஸ்பிரிங்கில் நிற்பணும். இடம் மாறி சொல்றேனா? உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சாத்தான் காவல் வைக்கப்பட்ட மனுஷனின் அடையாளத்தை சொல்லுங்க. 5 உத்தரவாதமா செயல்பட மாட்டணும். இறந்து வாங்குவனும் பொறுப்பு. எப்படி வாங்கணும்? இறந்து வாங்குவனும், எனக்கு பொறுப்பு தாருங்க, அவ்வளவுதான். 1 மாசம் கழிஞ்ச உடனே பொறுப்பையும் கொண்டு நம்மளை தலையில வச்சுட்டு போகணும். முறைச்சு முறைச்சு பாக்குது. ஏன்னா ஆகஸ்ட்ல ஜோம் பண்ணணும். ஆண்டவரே, அடுத்த ஆண்டு எனக்கு சண்டே கிளாஸ் ஊழியத்தில் ஒரு டீச்சர் போஸ்ட் தருவீராக. கர்த்தர் சொல்லுவாரு, செம்ம காலம் உனக்கு தரமாட்டேன். ஆண்டவரே தருவீராக. அப்படி சொல்லாதிரும், மது அடியாளுக்கு தாரும் தாருன்னு கேட்டு கர்த்தர் பாவம் பார்த்து ஜனவரியில கொடுத்துட்டாரு. மார்ச் மாசம் ஆனோட எட்டுமாண்டவரே. ஆகஸ்ட்ல சொன்னாரு உனக்கு தரமாட்டேன்னு. ஐயோ சரிங்க, ஆகஸ்ட்ல சொன்னார் உனக்கு இது செட் ஆகாது, உனக்கு தரமாட்டேன். ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை விழுந்து உருண்டு கர்த்தருடைய இரக்கத்தை பெற்று வாங்கி வச்சுட்டு மார்ச் மாசம் ஆன உடனே எதற்காக எனக்கு தந்தீர் எடு. கர்த்தர் சொன்னாரு, எடுக்க முடியாத சமடை என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு எடு, சௌரியம் இல்லைன்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிகளால் காவல் வைக்கப்பட்டவன் எந்த பொறுப்பையும் செம்மையா செய்ய மாட்டான். வேலைக்கு போற ஆளா இருந்தா ஒழுங்கா வேலைக்கு போகாது. வீட்டில் சமைக்கிற ஆளா இருந்தா ஒழுங்கா சமைக்காது. அந்த வீட்டில் எப்பவும் கோபமும் தர்க்கமும் தான் நடந்து கொண்டிருக்கும். நாம 2 நிமிஷம் ஜபிக்க போறேன்னு. சாத்தானால் காவல் வைக்கப்பட்டவர்கள் இப்ப விடுவிக்கப்படணும். இப்போ கண்ணை மூடி ஆவியில போராடுங்க, அபிஷேகத்துல போராடுங்க, நல்ல அந்நிய பாஷையில போராடுங்க. அடகடகடகல் கதனகடகனா அந்தல் கமன பிரௌடபத்தநாதனா. அப்படிப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக, அப்படிப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. நல்ல கைதட்டி, நல்ல சத்தம் உயர்த்தி, நல்ல வாயை திறந்து ஆவியில போராடுங்க. இயேசுவின் நாமத்தில் சாத்தானால் அடைக்கப்பட்டவர்கள் இப்பொழுது வெளியே வருகிறார்கள். இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது. சாத்தானால் காவல் வைக்கப்பட்டவர்கள் வெளியே வருகிறார்கள். எங்க இருந்தாலும் கை தட்டி ஆவியில போராடு. உங்க வீட்டில் யாராவது சாத்தானால் அடைக்கப்பட்டிருந்தால் இப்பொழுது தெய்வத்தினுடைய வசனம் வல்லமையோட புறப்பட்டு போகிறது. உங்க குடும்பத்தில் யாராவது சாத்தானால் அடைக்கப்பட்டிருந்தால் இப்பொழுது ஒரு அசாதாரண அக்கினி அந்த வீட்டை நோக்கி பாய்கிறது. இந்த மைதான அதிரத்தக்க விதத்தில் கண்ணை மூடி கையை தட்டி வாயை திறந்து பற்றி பிடி. கவனிங்க, ஒரு வகை மனிதர்கள் யாரால் அடைக்கப்பட்டவர்கள்? சாத்தானால் அடைக்கப்பட்டவர்கள். எத்தனை அடையாளங்களை சொன்னேன்? 5 அடையாளங்கள். நீங்க இந்த 5 அடையாளங்கள் உள்ள மனிதர்களை பார்க்குறீங்கன்னா
கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். பரிசுத்தாவி உள்ள ஒரு தேவ பிள்ளை வாயை திறந்து அந்நிய பாஷை பேசும்போ சாத்தானின் காவல்கள் உடைஞ்சு தெறிக்கும், உடைஞ்சு தெறிக்கும், உடைஞ்சு தெறிக்கும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கை தட்டி வாயை திறந்து அபிஷேகத்துல ரகடகரிகதன கடகதன கமகதன உடந்தல் பிரௌடபத்துநாதன அல் காந்தர கந்தல் கபந்தர வெட்டி ஜபிங்க. அதிகாரம் அபிஷேகம் வெட்டி ஜபிங்க. அந்நிய பாஷை பேசுறவன் ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்து அந்தகார சங்கிலிய வெட்டு. அப்போ ஒன்று சாத்தானால் அடைக்கப்பட்டவன். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? தெளிவா கேட்குதா? கேட்கலன்னா சொல்லுங்க. சந்தோஷம் என்னில் பொங்குதே, சத்துரு சோதித்திட விடப்படாது. நம்ம ஆராதிச்சுதான் சத்துரு சோதித்திட தேவா உத்தரவுடன் வருவா. ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார். இந்த தடவை கர்த்தர் உங்களுக்கு நல்ல பாடல் குழுவை தந்திருக்கிறார். அது உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். பொறாம என்னையா, பயங்கர பொறாம. நல்ல பாடல் குழுவுக்கு அவர் அல்லையிலே சொல்லுங்க. சரி, கர்த்தர் நல்லவர். உற்சாகத்தோட ஒரு அல்லையிலே சொல்லுங்க. உத்தரங்கோடுக்கு பக்கத்துல ஒரு 12 மணிக்கு ஒரு ப்ரேயர் வச்சு, 12 மணிக்கு ப்ரேயர். அது மழை பெய்ய வாய்ப்புள்ள காலமே அல்ல. அது மழை பெய்ய வாய்ப்புள்ள காலமே அல்ல. மழை பெய்ய வாய்ப்புள்ள காலம் அல்லாததுனால அவங்க என்ன பண்ணிச்சுன்னு தெரியுமா? ஸ்டேஜ் போட்டணும். ஸ்டேஜுக்கு கூரை போடல, ஸ்டேஜுக்கு கூரை போடல, ஆட்களுக்கு எதுவுமே போடல. ஆட்களுக்கு சேர் மட்டும் போட்டு வச்சிருந்தோம். 6 மணியிலிருந்து அடுத்த நாள் 6 மணி வரை ஜபம். கரெக்டு 4 மணிக்கு மழை தொடங்கிச்சு. 4 மணிக்கு மழை தொடங்கிச்சு. 6 மணி ஆனாக்கில் 500க்கு மேல ஆட்கள் வந்து இருக்கணும். தலைக்கு மேல கூரை இல்லை, ஸ்டேஜில் கூரை இல்லை.
இப்போ நான் போய் ஆட்களுக்கு இடையில் உட்கார்ந்துருக்கிறேன். மழை, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு. அன்னைக்கு ராத்திரி பிரசங்கம் பண்ண வாரது யார் தெரியுமா? முழங்கால் யுத்தம் ஊழியங்களின் ஸ்தாபகர் எல் ஜோசப் ஐயா. மழை பெஞ்சுட்டே இருக்கு. அவர் பைபிள் திறக்க முடியல, டயரியை திறக்க முடியல. ராத்திரி 1 மணி வரை பிரசங்கம் பண்ணினாரு. 1 மணி வரை பிரசங்கம் பண்ணிட்டு கேட்டாரு, இப்படி ஒரு ஜெப ஆவி எனக்கு வேணும்னு சொல்றவங்க எழும்பி வாருங்க. என்னால வாழ்க்கையில மறக்க முடியாது என்ன தெரியுமா? அந்த மலையில ஜெப ஆவிக்காக ஜனங்கள் எழும்பி வரணும். அதுக்கடையில 2 கன்னியாஸ்திரிகள் எழும்பி வந்தன. என்ன வேணும்னு? ஜெப ஆவி வேணும்னு. தொட்டடுத்து ஜெபம் நடத்தக்கு என கையில மைக்க தந்துணும். நான் மைக்க வாங்கிட்டு ஸ்டேஜில் ஏறினா நிற்க முடியாது, எர்த்தடிக்குது. மைக்க இப்படி தொட்டா எர்த்தடிக்குது, ஒண்ணுமே செய்ய முடியாது. மைக்க இப்படி வச்சுட்டு பேசுறேன், குர்ன்னு அடிக்குது. அப்புறம் கொஞ்சமாவது ஈரம் இல்லாத ஏதாவது ஒரு இடத்துல நின்று பிரேயர் நடத்தலாமேன்னு சொல்லி பார்த்தா ஈரம் இல்லாத ஒரு இடமும் இல்லை. ஒரு விதத்துல நான் ஜெபத்தை நடத்திட்டு இறங்கினேன். இறங்கி எல் ஜோசப் ஐயாவிட்ட நான் கேட்டேன். அவர் எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன். நான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு எர்த்த அடிக்கலையா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மைக்கு கையில எடுத்த நேரத்தில் இருந்தே அடிச்சிட்டு இருந்தோம். மைக்கு கையில எடுத்த நேரத்தில் இருந்தே ஷாக்கு அடிச்சுட்டே இருந்துன்னு. அதையும் பொருட்படுத்தாம 1 மணி வரை வெளியே சொல்லாம 1 மணி வரை பிரசங்கம் பண்ணினதுக்கு பலனாக்கும் ஜெப ஆவிக்காக ஜனங்களும் 2 கன்னியாஸ்திரிமாரி எழும்பி வந்தது. ஆனால வானத்தின் கீழே பூமிக்கு மேல எனக்கு பிரசங்கம் பண்ண தடை ஏதும் இல்லை. இது பொறாமை. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு சுவிசேஷ கூட்டத்துக்கு எதுவுமே தடை இல்லை. நமக்கு மைக்கு மட்டும் நல்லா இருந்தா போதும், வேற தடை ஒண்ணும். பேசுங்க, நமக்கு வேற தடை ஒண்ணும் இல்லை. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன இந்த மைக்கில் எர்த்தும் அடிக்காது, கேபிள் எல்லாம் அங்கே அங்கிடகு. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்ப ஒரு வகை அடைப்பு சாத்தான் அடைக்கிறான். 2வது வகை அடைப்பு யார் அடைப்பாங்க தெரியுமா? மனுஷனால் அடைக்கப்படுதல். 1 சாத்தானால் அடைக்கப்படுதல், 2 மனுஷனால் அடைக்கப்படுதல். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரமாக்கும் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களாக்கும். அந்த 10வது வசனத்தை மட்டும் வாசிங்க. நான் சொல்ற வார்த்தைகளை சொல்லுவீங்களா? சொல்லுங்க. தானியேலுக்கு பதவியை விட பெரியது ஜெபம். என்ன கஷ்டம் இல்லையா? பதவி விட பெரியது. நல்ல போல்டா சொல்லுங்க. தானியேலுக்கு பதவியை விட பெரியது ஜெபம். தானியேலுக்கு அரசியல் சட்டத்தை விட பெரியது ஜெபம். தானியேலுக்கு உயிரை விட பெரியது ஜெபம்.
அல்லேலூயா. ஒரு தடவை கூட அந்த வார்த்தையை சொல்றேன். தானியேலுக்கு பதவியை விட பெரியது ஜெபம். தானியேலுக்கு சட்டத்தை விட பெரியது ஜெபம். தானியேலுக்கு உயிரை விட பெரியது ஜெபம். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என் உயிரிலும் மேலானது, எழுதப்பட்ட சட்டத்திலும் மேலானது, எனக்கு இருக்கிற பதவியை விட மேலானது இந்த உலகத்தில் ஜெபம். அந்த ஜெபத்தின் காரணமாக அவன் எங்க அடைச்சு வைக்கப்பட்டான் தெரியுமா? சிங்கத்தின் குகைக்குள்ள அடைச்சு வைக்கப்பட்டான். தானியேல்கிட்ட போய் கேளுங்க, உன்னை அடைச்சது யாரு? சாத்தானா? இல்ல. உன்னை அடைச்சது யாரு? நீயா? இல்ல. தானியேல் அடைச்சது யாரு? யாரு? மனுஷன். அப்போ சாத்தான் மட்டும் அல்ல நம்மளை அடைச்சு போடுறது. ரெண்டு, சில நேரம் நாம் நம்பின மனிதர்கள் நம்மை அடைத்து போடுவார்கள். யார் நம்மளை அடைத்து போடுவார்கள்? நீங்க இந்த அரசியல்வாதிகளை கவனமா பாருங்க. அவர்களுக்கு சவால் விடத்தக்க அளவில் இன்னொரு அரசியல்வாதி எழும்பினா அவனை முளையில கிள்ளி விடுவனும். அவனை முளையில கிள்ளி விடுவனும். தங்களுக்கு எதிராக ஒரு அரசியல்வாதி எழும்பக்கூடாது. அது வேற கட்சியில இல்லை, தங்கள் கட்சியிலையும் எழும்பக்கூடாது என்பதில் எப்படி இருப்பனும்? கவனமா இருப்பனும். இந்த மேடையில் நின்று நான் சொல்றேன், உலகம் கண்டதுல பெரிய அரசியல்வாதி யார் தெரியுமா? என் பார்வைக்கு, எத்தனையோ கன்வென்ஷன்ல நான் பேசியிருக்கிறேன், என் பார்வைக்கு உலகம் கண்டதுல மிக தூய்மையான அரசியல்வாதி சோனியா காந்தி. சோனியா காந்தி சொல்லப்படாது, சோனியா காந்தி அம்மையார். ஒன்னு நினைச்சு பாருங்க, பிரதமர் போட்டிக்கு என்னெல்லாம் அடி. அந்த பெண்மணிக்கு பிரதமர் வாய்ப்பு 2 தடவை கிடைச்சு. எத்தனை தடவை? 2 தடவை கிடைச்சு. என்ன போஸ்ட்னு சொன்னாலும் உடனே அந்த போஸ்டுக்கு சண்டை போட 10 பேர் காணும். சபையில எத்தனை செக்ரட்டரி போஸ்ட் உண்டு? இல்லையோ? செக்ரட்டரி போஸ்ட் எத்தனை உண்டு? 1. ஒற்ற செக்ரட்டரி போஸ்டுக்கு வேண்டி 10 பேர் வடம் வலிப்பது. போஸ்ட் 1, ஆனா கயல் பிடிக்கிறது 10 பேர். எல்லாம் ஆவிக்குரிய சபை, சென்டர், டிஸ்ட்ரிக்ட், வட்டம், சிட்டம் எல்லாம் அப்படிதான். போஸ்ட்னு சொன்ன உடனே போதும் மசலையும் பொக்கிட்டு திப்பனும். ஆனா அந்த பெண்மணிக்கு இந்தியாவில் மிகப்பெரிய பதவியான பிரதமர் பதவி வந்தப்போ 2 தடவையும் எனக்கு வேண்டான்னு தியாகம் பண்ணி விட்டார்கள். ஒன்னு நினைச்சு பாருங்க, இந்திய மண்ணில தன் சொந்த புருஷனை தியாகம் பண்ணின அந்த பெண்மணி, அதே இந்திய மண்ணில 2 தடவை பிரதமர் பதவியை தியாகம் பண்ணின அந்த பெண்மணி. நமக்கெல்லாம் அந்த பெண்மணி ஒரு பாடமாகும். நமக்கெல்லாம் ஒரு பாடம். எனக்கு பேடி ஒன்றும் இல்லை, அதனால நான் பிரசங்கம் பண்ணும் அரசியல் எல்லாம் லைட்டா டச் பண்ணுவேன். என்ன அடிச்ச மாட்டணும், என்ன கண்டா பாவம் பார்த்து விடுவேன். ஓவர் பாடி இல்லாம இருந்தா அப்படி ஒரு நன்மை உண்டு. உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எல்லா அரசியல்வாதிகளும், ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் தன் கட்சியிலிருந்து இன்னொருத்தன் திறமையோட எழும்பப்படாது என்பதுல கவனமா இருப்பனும். ஏதாவது ஒரு கேஸ்ல அவனை பிடிச்சு உள்ளாக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவனை என்ன செய்யணும்? தட்டி வைப்பனும். ஏன்னா அவன் மனுஷன். அவன் அரசியல்வாதி ஆனாலும் அவன் மனுஷன். அவன் எந்த பெரிய கட்சியில் இருந்தாலும் அவன் யாரு? மனுஷன். மனுஷனா அவன் திறமையுள்ளவனை அடைப்பான். மனுஷனா அவன் திறமையுள்ளவனை தட்டி வைப்பான். ஏன்னா he is a mere human being. தானியேலை விட திறமை குறைஞ்ச 2 பேரு. அந்த 3 பேர்ல திறமை உள்ளது யாரு? தானியேல். கிட்டத்தட்ட பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலான பதவி. இவன்ல கள்ளத்தனம் கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சா இவன் அவ்வளவு பியூரா இருக்கிறான். கடைசியில் என்ன பண்ணு தெரியுமா? ஜபத்தை தவிர வேற கள்ளம் கண்டுபிடிக்க முடியாது. நம்மள்கிட்ட ஜபத்தை தவிர எல்லா கள்ளவும், நீங்க பேசல, நம்மள்கிட்ட ஜபத்தை தவிர எல்லா கள்ளவும்
உண்டு. அவர்கிட்ட கள்ளம் கண்டுபிடிக்க எதுதான் பயன்படுத்திச்சணும்? ஜபத்தை தான் பயன்படுத்திச்சணும். சிங்க கூட்டுக்குள்ள போய் கிடக்கிறான். நான் கேட்கிறேன், தானியேலே உன்னை அடைச்சது யாரு? அவன் சொல்றான், மனிதர்கள். 2 நிமிஷம் போராட போறோம். உன்னை மனுஷன் அடைச்ச அடப்பு இப்ப திறக்க போகுது. நல்ல கைதட்டி நல்ல வாய திறந்து பொறாமையினால் அடைச்சது இயேசுவின் நாமத்தில் உடையுது. கை தட்டி அந்தரத்தல் ஆதரந்தலம் உடந்தல் கவந்தரா பிரௌடபத்தநாதனா அல் காந்தரபலபா ரேல் ஆந்தரபலபரபலபா. உடையுது உடையுது. நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிங்க. வன் கண்ணினால அடைஞ்சது, சாபத்தினால அடைஞ்சது, எரிச்சலின் ஆவியினால அடைஞ்சது, பொறாமையினால அடைஞ்சது ஏன் வெட்டி தர. உடகடகடகல் கதனகடகல் கமன வைடவனா அந்தல் கமன பிரௌடபத்துநாதனா அல் காந்தராதியா அந்தல் கந்தராதியா சத்தராதியா அந்தராதியா. கண்ண மூடி கையை தட்டி இந்த மைதானத்தில் வச்சு உடையும். ஆவியானவர் என்கிட்ட சொல்லி அனுப்பினாரு, சில மனுஷ கட்டுகள் உடையும்னு. பரிசுத்த ஆவியானவர் என்ன பார்த்து சொன்னாரு, உன் வேலைக்கு விரோதமா போராடுகிற, உன் குடும்பத்துக்கு எதிராக போராடுகிற சில மனுஷ கண்ணிகளை உடைக்க போறாரு, உடைக்க போறாரு. கையை தட்டி பச்சை பிடி. ராகதன ரீகதன கமகதன அடகத்தன பிரௌடபத்துநாதன அந்தர கந்தர கல்பர கந்தர அந்தர பிரௌடபத்தரபலவா. உன் பிள்ளைக்கு நல்ல மார்க்குன்னு சொல்லி எரிஞ்சு விழுந்த அந்த கெட்டு உடையுது. நீ வீடு வச்சேன்னு சொல்லி பொறாமப்பட்ட அந்த கெட்டு உடையுது. என் வெட்டி வெளியே வா. கடகம் கடகம் கதன ஊடவல் கபரபரபரபரவா. மனுஷ அடிமைத்தனத்தில் இருப்பது ஆபத்தானது. கர்த்தர் உன்னை சுதந்திரமாக்குகிறார். உன் மேல எரிச்சல் உண்டாகி உன்னை அடைச்சு போட்ட அடப்பு இப்போ திறக்குது. கவனிங்க, இந்த மனுஷ எரிச்சல் பயங்கரமாகும். பயங்கரம் பயங்கரம்னா பயங்கரம். நான் ஒரு உதாரணத்தை சொல்லித்தரேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஒரு பெண்மணிக்கு அசுத்த ஆவி பாதிச்சிருந்து, அசுத்த ஆவி பாதிச்சிருந்து ரொம்ப நாள் ரொம்ப ஆட்கள் போய் ஜெபம் பண்ணிச்சு. எப்பவும் அந்த பெண்மணிக்காக ஜெபம் நடந்துட்டே இருக்கும். ஒரு விடுதலை இல்லை. அந்த பெண்மணிக்குள்ள இந்த அசுத்தாவி வந்த உடனே அந்த அறைக்குள்ள பிரேதத்துக்கு வாசனை. என்னத்துக்கு நாட்டம்? பிரேதத்துக்கு நாட்டம். யாரும் உட்கார முடியாது. அந்த வீட்டில் ஜெபம் பண்ணும்படி என்ன கூப்பிட்டாங்க. அப்போ என்னுடைய ஒரு நண்பர், அவர்கிட்ட நான் சொன்னேன், நமக்கு இப்படி ஒரு வீட்டில் ராத்திரி ஜெபம் பண்ணணும், போமா? அவர் சரி வாரேன்னு சொன்னார். வாரேன்னு சொல்லி வந்தார். அப்போ நாங்கள் பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸில் போனப்போ டிக்கெட் எடுத்தோம். பாக்கி 10 ரூபா, 10 ரூபா மீதி. ராத்திரி 8 மணிக்கெல்லாம் அந்த வீட்டில் போய் சேர்ந்தோம். நீங்கள் ஒன்று ஞாபகம் வைக்கணும், 8 மணிக்கெல்லாம் அந்த வீட்டில் போய் சேர்ந்துட்டோம். எல்லாரும் உண்டு. நானும் என் நண்பனும் இருந்து ஊக்கமாக ஜெபம் பண்ணினோம். ஒரு 9:30 மணிக்கெல்லாம் அசுத்த ஆவி நான் போறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு, அசுத்த ஆவி நான் போறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா, ஜபத்துக்கு உட்கார்ந்திருந்த எல்லாரும் அதிலே படுத்தணும்.
எல்லாரும் அதில் படுத்தணும். எல்லாரும் அதில் படுத்தாச்சேன்னு சொல்லி நானும் என் நண்பனும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு நாங்களும் அதிலே படுத்தோம். என்ன கொடுமைன்னு பாருங்க. எங்களுக்கு அடுத்த நாள் மீட்டிங் உண்டு. நாங்க தூக்க எழும்பினது காலையில் 9 மணிக்கு. நான் நேற்றை சொன்னேன் இல்லையா, நம்ம படுத்தா சொன்னேன் இல்லையா, கடல்ல கொண்டுட்டாலும் அது நமக்கு பலவீனம். 9 மணிக்கு எழும்பினோம். 9 மணிக்கு எழும்பினா அந்த வீட்டில் 3 பேர். நான், என் நண்பன், பிசாசு பிடிச்ச சுகாச்சு இல்லையா அந்த பிள்ளை, 3 பேர் தான். நாங்கள் தூக்க எழும்பின உடனே அந்த பிள்ளை டீ போட்டு தந்து, அந்த பிள்ளைக்கு தாய் ஒரு டீச்சர். அந்த பிள்ளைக்கு தாய் ஒரு டீச்சர். நாங்க டீ குடிச்ச உடனே அந்த பிள்ளை எங்கள்கிட்ட கேட்டு, நீங்க போகலையா? நாங்க சொன்னோம், நாங்க போறோம். 10 ரூபா தான் கையில இருக்கு. 10 நிமிஷம் நின்று பார்த்துட்டு அந்த பிள்ளைகிட்ட கேட்டோம், உங்க அம்மா எங்க? அது அம்மா எனக்கு சுகம் ஆனதுனால காலையில வேலைக்கு போச்சு. அம்மா எனக்கு சுகம் ஆனதுனால காலையில டீச்சர் அவங்க. அப்பா ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்ட் ஆகும், அவரும் போனாரு. நாங்க 2 நடந்து பாலராமபுரம்ங்கிற இடத்துல வந்தோம். பாலராமபுரம்ங்கிற இடத்துல வந்து நானும் அவருமா பஸ்ஸில் ஏறினோம். பஸ்ஸில் ஏறி இந்த 10 ரூபாய் கண்டக்டர்கிட்ட கொடுத்துட்டு சொன்னோம், இந்த 10 ரூபாய் எங்கன வச்சு தீருதோ அங்கே இறக்கி விடுங்க. இந்த 10 ரூபாய் எங்கன வச்சு தீருதோ அங்கே இறக்கி விடுங்க. அவர் அந்த 10 ரூபாய் வாங்கி பார்த்தாரு, நாங்க பார்க்கல. அவர் அந்த 10 ரூபாய் வாங்கி பார்த்தப்போ அது 2ஆ கிழிச்சிட்டு செலோட்டை போச்சு ஒட்டி இருக்கு. அவர் உடனே பைசா திருப்பி தந்துட்டு சொன்னாரு, இந்த 10 ரூபாய்க்கு ஒரு இடம் போகாதுன்னு. உடனே இறங்கணும். உடனே இறங்கி அங்கே நின்னோம். அவர் கொஞ்சம் என்னை விட தைரியமான ஆளு. அவரு கடைசியில் இந்த தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு மண்ணு கொண்டு போகும் இல்லையா லாரி, அந்த லாரி அங்கே மண்ணை தட்டிட்டு திரும்ப வரும் இல்லையா, அந்த லாரிக்கு கை காட்டுறாரு. அந்த லாரிக்கு கை காட்டி நாங்கள் 2 பேரும் அந்த லாரியில் ஏறி குளுத்தரையில் வந்து இறங்கினோம். லாரியில் ஏறி குளுத்தரையில் வந்து இறங்கினோம். குளுத்தரையிலிருந்து எனக்கு வீட்டுக்கு போகணும். ஒரு கடை, எனக்கு இப்போ அந்த கடையை மறக்காதுன்னு. அந்த கடையில் இன்னைக்கு நீங்க போனாலும் வியாபாரம் நடந்துட்டு இருக்கும்போ ஆவிக்குரிய பாட்டு ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கும் அந்த கடையில் நாங்கள் போனோம். எங்களை கண்ட உடனே பாஸ்டர் மாறான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னோம். வேற ஒன்றும் அவர் கேட்கல, ஒரு ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னார். நாங்கள் ஜோம் பண்ணினோம். ஜோம் பண்ண உடனே 2 பேருக்கும் சர்வத்து தந்தார். மத்தியானம் சர்வத்து குடித்த உடனே பாஸ்டர் மாறலையான்னு சொல்லி ஆளுக்கு 10 ரூபாயும் தந்தார். எனக்கும் வீட்டுக்கு போய் சேராது போதும், அவருக்கும் வீட்டுக்கு போய் சேராது போதும். அதுக்கு பிறகு அசுத்தாவி உள்ள வீட்டில் ஜோம் பண்ண போனா போன உடனே முதல் ஆளா வண்டியில் ஏறி இருப்பேன் தான். கொடூரமான மனிதர்கள், கொடூரமான மனிதர்கள். மனுஷன் நம்மளை அடைக்க அவங்க காரியம் நடந்தாச்சு, அவங்க வேலையாச்சு. மனுஷன் நம்மளை அடைச்சு வைக்க வாய்ப்புண்டு. அது காரணம் என்ன தெரியுமா? இத்தனை பேர் ஜோம் பண்ணி போவல்ல, இவ 2 பேரும் வந்து ஜோம் பண்ண உடனே போச்சு. ஒரு வகை பொறாமை, ஒரு வகை பொறாமை, ஒரு வகை எரிச்சல். எரிச்சலும் பொறாமையும் என்ன அடைக்கும். என்ன அதுல ரொம்ப காலம் நீ இருக்கப்படாது. கையை உயர்த்தி உட
കൈ ഉയർത്തി വെട്ടി വെട്ടി ഉടയ്ക്കണം. അടകന്തൽ കപനകന്തൽ ഉടന്തര പ്രൗഢവ തുരപരപരപരവ റേലന്തര കന്തൽ കപത്തരപരവ. ഇത്തന ദേവപ്പിള്ളൈകൾ ഒരുമിച്ച് ജപം പണിന കോപം, എരിച്ചൽ, പൊറാമ, സാപം, കസപ്പിൻ ആവികൾ ഓടിയത്. കയ്യാ താട്ടി இந்த சத்தமே போதாதுன்னு நினைக்கிறேன். இந்த சத்தமே போதாதுன்னு நினைக்கிறேன். அடகடகடகடகா அந்தல் கடகடகா ஊடவ கந்தனாதியா. உன் பிள்ளை ஏதோ ஒரு பகுதியில ஒரு பொறாமையின் ஆவி அடைத்து விட்டது. இப்ப நீ ஆவியில வெட்டுற வெட்டல அது உடையணும். ஏய் 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 இப்ப நீங்க சொல்லுங்க, மனுஷன் அடைக்க வாய்ப்புண்டா? உண்டா? நமக்கு தெரியவே செய்யாது. நமக்கு தெரியவே செய்யாது. மனுஷன் நம்மளை அடைச்சு போடுவான். சாத்தான் அடைக்க வாய்ப்புண்டு. சாத்தான் அடைக்கிறத விட கொடுமையாக யார் அடைக்கிறது? நம்ம கூட உட்கார்ந்து சாப்பிடுவோம், நம்ம கூட உட்கார்ந்து அல்லேலியா சொல்லுவோம், முறி அந்நிய பாஷையும் சொல்லுவோம். பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சோம், அவ்வளவு பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் கிட்டிருக்கு, அது போதுமே. நீங்க ஒரு மாதிரியா பாக்குது? என்ன உண்மையை சொல்லும் போய் முறைச்சு பாக்குதியா? அப்படி பேசண்டாமா? விடுவிக்கப்படணும் இல்லையா? நம்ம எனக்கு உடம்பு முடியலதான், ஆனா நமக்கு விடுதலை வேணும் இல்லையா? என் சரீரம், என் தொண்டை, அது எல்லாத்தையும் விட முக்கியம். நமக்கு ஒரு விடுதலை இல்லையா? கையை உயர்த்தி, கையை உயர்த்தி சொல்லு, என் பிள்ளைக்கு மேல விழுந்த எரிச்சல், என் பிள்ளைக்கு மேல விழுந்த பொறாமை, என் வீட்டுக்கு மேல விழுந்த கோபம், நீ வீடு வச்சது முதல் உனக்கு எங்கெண்டெல்லாம் பொறாமை நாவி தாக்குதல் இல்லையா? வெட்டியறி வெட்டு, அபிஷேகத்துல வெட்டு. மனுஷன் உன்னை அடைக்கப்படாது. ஒன்னா சொல்லுங்க. 12:30 முடிக்க மாட்டேன்னா 2 பாயிண்ட் தான் ஆச்சு. 1 மணிக்கு முடிக்கலாம் இல்ல? 1 மணிக்கு முடிக்கலாம். 1 மணிக்கு முடிக்கலான்னு இப்ப சொல்றேன். முடிக்கலாம் கண்டிப்பா. 3 முடிக்கலாம். 3 பாவம் நம்மை அடைத்து வைக்க வாய்ப்புண்டு. ஒவ்வொன்னா சொல்லுங்க. சாத்தான் அடைத்து வைக்க வாய்ப்பு உண்டு, மனுஷன் அடைத்து வைக்க வாய்ப்புண்டு, பாவம் அடைத்து வைக்க வாய்ப்புண்டு. நான் 2 உதாரணம் பைபிள்ல இருந்து சொல்லி தரலான்னு 2 உதாரணம். எண்ணாகமம் 15 அதிகாரம் 32 முதல் 34 வரை. எண்ணாகமம் 15 அதிகாரம் 32 முதல் 34 வரை. இஸ்ரவேல் புத்திரர் வாட்ஸ்அப் எல்லாம் என்னத்துக்கு இல்லையா? வாட்ஸ்அப்பும் இல்லை, ஃபேஸ்புக்கும் இல்லை, பிடிச்ச உடனே எல்லார்ட்டையும் கொண்டு வந்தாச்சு. அவன் செஞ்ச தப்பு என்ன? ஞாயிற்றுக்கிழமை சொல்லி மறக்கிறான். நம்ம கணக்கில் என்ன? ஞாயிற்றுக்கிழமை விறகு, ஞாயிறாഴ്ച விறகு பிறகு. காலைல மலையாளத்தில் பேசிட்டாங்க வந்தேன். மலையாளத்தில் நல்லா இருக்கும் கேட்க.
தொண்டை சப்பீரு. ஓய்வு நாளில் விறகு பறக்கினான். பார்த்த ஆட்கள் இவனை நேர கிளிப்பில் தூக்கி எங்கே கொண்டு வந்துடும்? ஆசாரியன்ட்ட கொண்டு வந்து, மோசையிட்ட கொண்டு வந்துடும். மோசை எதை வச்சு தண்டிக்கணும்? நியாயப்பிரமாணத்தை வாசிச்சுதான். எதை வச்சு தண்டிக்கணும்? நியாயப்பிரமாணத்தை வாசிச்சு பார்க்கணும். 613 சட்டங்களும் 10 கட்டளைகளும் உள்ள 623 நியாயப்பிரமாணத்தை வாசிக்கணும். வாசிச்சுட்டு அதுல தேடி கண்டுபிடிக்கணும். ஓய்வு நாளில் சொல்லி பறக்கிறவனுக்கு, விறகு பறக்கிறவனுக்கு என்ன தண்டனைன்னு அதுல கண்டுபிடிக்கணும். அதில் கண்டுபிடிப்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசாரியர்கள் உட்கார்ந்து தேடுவோம். ஆசாரியர்கள் உட்கார்ந்து தேடிச்சணும். முதல்ல ஓய்வு நாள்னு அடிச்சு பார்த்தணும். சந்தோஷமா இருங்க. ஓய்வு நாள்னு அடிச்சு பார்த்தணும், ஒன்னும் வரல. விறகுன்னு அடிச்சு பார்த்தணும், ஒன்னும் வரல. அப்படின்னா இவனை தண்டிக்க வேண்டிய சட்டம் நியாயப்பிரமாணத்துல இல்லை. ஓய்வு நாள்ல விறகு பறக்கிறவனை என்ன செய்யணுங்கிற சட்டம் நியாயப்பிரமாணத்துல இல்லை. இப்ப இவனை என்ன செய்யணும்? காவல்ல வைக்கணும். இவனை காவல்ல வச்சுட்டு யார்கிட்ட போகணும்? ஆண்டவர்கிட்ட போகணும். ஆண்டவரே, இவனை என்ன செய்யக்குன்னு சட்டத்துல இல்லை, சட்டத்துல இல்லை. அதனால நீர்தான் சொல்லணும் இவனை என்ன செய்யக்குன்னு. நேர்தான் சொல்லணும் இவனை என்ன செய்யக்குன்னு. அதுவரை இவன் எங்க இருக்கணும்? காவல்ல. இவன் அடைச்சு வச்சது யாரு? பாவம். இவன் அடைச்சு வச்சது எது? இவனை சாத்தானும் அடைக்கல, இவனை மனுஷனும் அடைக்கல. இவன் அடைச்சது இவன் செஞ்ச பாவம். சில ஆட்களை அடைச்சது மந்திரவாதியோ, மந்திரவாதத்தின் வல்லமையோ, அந்தகார சக்தியோ, பொல்லாத ஆவியோ ஒன்றும் அல்ல. அவங்க செய்யற தப்பு அவனை அடைத்திருக்கிறது. ஒரு உதாரணம் ஆச்சா, நீங்க எப்பவும் பேசணும் ஆச்சா. அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க. லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 10 முதல் 12. அக்காலத்துல ஒன்னு கவனிங்க. தாய் இஸ்ரவேல், தாய் இஸ்ரவேல், தகப்பன் எகிப்தியன். அப்படின்னா இந்த பெண்மணி அங்க வச்சு எகிப்தில் வச்சு கல்யாணம் பண்ணி இருக்கு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வராங்க. அவளுக்கு புருஷன் வரல. ஏன் வரல? அவன் எகிப்தியன், அவன் வரல. ஆனா பிள்ளையாண்டா வந்துட்டான். பிள்ளையாண்டா 50-50. பிள்ளையாண்டாய் 50-50. பாதி எகிப்தியனும் பாதி இஸ்ரவேலனும். இவன் அந்த இஸ்ரவேலனுங்கிற பேரை காட்டிட்டு வந்துட்டான். என்ன நடக்குது அடுத்து வாசிங்க. ரெண்டு பேர் சண்டை போட்டாங்கன்னு இல்லையா? பாத்தீங்களா? இந்த ஒரு இஸ்ரவேலனுக்கும் இந்த 50-50 இஸ்ரவேலனுக்கும் உடக்கு. ஒரு இஸ்ரவேலனுக்கும் இந்த 50-50 இஸ்ரவேலனுக்கும் 50-50ன்னா தெரியல. உடக்கு உடக்கு நகல. அவன் என்ன பண்ணினான் வாசிங்க. அவன் கர்த்தரை கெட்ட வார்த்தை பேசினான். அவன் யார கெட்ட வார்த்தை பேசினான்? கர்த்தரை. கர்த்தரை கெட்ட வார்த்தை பேசின உடனே சண்டை முடிஞ்சு எல்லாரும் பயந்துட்டனும். யார பேசியிருக்கு? கர்த்தரை. அவனை கிளிப்பில் தூக்கி மோசையிட்ட கொண்டு வந்துடும். உடனே மோசே எதை வச்சுதான் தண்டிக்கணும்? நியாயப்பிரமாணத்தை. மோசே உடனே சொல்றாரு, எடு அடி. கெட்ட வார்த்தைன்னு அடி, ஒன்னும் வரல. தூஷித்தல் அடி, ஒன்னும் வரல. நியாயப்பிரமாணத்துல இல்லை. அப்ப அவனை என்ன பண்ணணும்? காவல்ல வைக்கணும். ஓய்வு நாள் சட்டத்தை மீறினவனை எங்க வச்சிருக்கு? காவல்ல வச்சிருக்கு.
கர்த்தருடைய நாமத்தை தூஷிச்சவனை எங்க வச்சிருக்கு? காவல்ல வச்சிருக்கு. சில நேரம் நம்மளை அடைக்கிறது சாத்தான் அல்ல, நம்மளை அடைக்கிறது மனுஷன் அல்ல, நாம் செய்கிற அக்கிரமங்களே நம்மளை அடைக்கிறது. கேட்கக்கூடாதபடி கர்த்தருடைய செவி மந்தமாகவில்லை, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகவில்லை. நம்முடைய அக்கிரமங்களே, எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. நம்முடைய அக்கிரமங்களே, நம்முடைய குறைவுகளே, நம்முடைய பாவங்களே நமக்கு தெய்வத்துக்கு நடுவில் தடையா இருக்கு. ஒரு நிமிஷம் கை உயர்த்தி ஜெபியுங்க. பனி கட்டி உருகுவத போல அது உருகுது, உருகுது, அது உருகுது. அந்த சுவர் இந்த பகல் இடியணும், அந்த சுவர் இந்த பகல் இடியணும். நல்ல கை தட்டி, நல்ல சத்தம் போட்டு, நல்ல வாயை திறந்து ஆவியில போராடு. சாத்தான் வச்ச காவல் முறியுது, மனுஷன் வச்ச காவல் உடையுது, பாவத்தின் காவல்கள் முறிந்து தெரிக்கிறது. குடும்பத்தில் விழுந்த அந்த பாவ சங்கிலி உடையுது. கையை தட்டி பற்றி பிடிங்க. அடகடகா அந்தல் கடகடகா உடபல் கடக பிரௌடபத்தனா அல் கந்தர கந்தரா ரியந்தர சந்தரா ரெந்தல் கபரபரபா நசர்ன இயேசுவின் நாமத்தில் இப்போ சிலருடைய காவல் மாறுது. சிலரை கர்த்தர் சுதந்திரமாக்குகிறார். கவனிங்க, தேவ பிரசன்னத்தில் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லப்படாது. மனம் பதறி ஒன்றும் சொல்லப்படாது. பிரிவினை உண்டாக்குற ஒன்றும் சொல்லப்படாது. சாபமான வார்த்தைகள் ஒன்றும் சொல்லப்படாது. ஒரே இரத்தத்தின் பங்காளிகள் மாறி மாறி எதிராளி ஆகப்படாது. நியாய தீர்ப்புக்கு ஏதாவது இருக்கா? அதை கர்த்தர் கையில கொடுத்துட்டு சோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும். இல்லைன்னா நம்ம பேசுற வார்த்தைகள் நம்மளை காவல்ல போட வாய்ப்புண்டு. நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்மளை காவல்ல போட வாய்ப்புண்டு. உதாரணம் 3. நான் 2 எண்ணம் சொன்னேன். ஒன்று என்ன? ஓய்வு நாளில் விரவு பிறக்குனது. 2 என்ன? கர்த்தருடைய நாமத்தை தூஷித்தது. 3ஓட முடிக்கலாம் இல்லையா? உங்கள் முகங்களை பார்க்கும்போது பாவம் மாறு. அதாகும் பெரிய பிரச்சனை. நீங்கள் சிரிச்சுட்டே இருந்திருந்தா நான் பேசிகிட்டே இருந்திருப்பேன். உங்கள் சங்கடங்கள் என்ன? சரி, அதுக்காக 1 மணிக்கு முன்ன முடிப்பேன்னு சொப்பனத்திலையும் நினைச்சேன்டா. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் கண்டார். 11வது வசனம். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவரே, நாங்கள் புத்தீனமாய் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீரும். இடையில ஒரு சவுண்டு கேட்டு எனக்கு மட்டும் கேட்டா எல்லாரும் எப்படியாவது நம்மளை பயப்படுத்திக்கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்களா? அடுத்த வசனம். 13. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கேட்டார். 14. கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காலை துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அது போலவே அவள் 7 நாள் காலையத்துக்கு புறமே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவுள் என்றார். இதா ஒரு 3வது காவல். 1வது நான் ஃபுல் காஸ்பல் ஆனதுனாலேயாக்கும் ஆழமாக பேசுறது புரியுது இல்லையா உங்களுக்கு? அதான் மேலோட்டமாக பேசட்டா? எனக்கு நீ வெட்கப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை எல்லாம் பேச நல்லா தெரியும். ஆனால் அதனால வேற பிரயோஜனம் ஒன்றும் இருக்கா? இதுன்னா அப்படி இல்லை. இது விட்டமின் டேப்லெட் ஆகும், எடுத்த உடனே விடுதலை. இதில் 2 கேப்சூல் உள்ள போச்சுன்னா பின்ன நல்ல பவர் ஆகும். ஆமென், ஆமென். ஓய்வு நாளில் வரக்கிறவனுக்கு காவல்.
കർത്തരുടെ നാമത്തെ ദൂഷിച്ചവന് കാവല്. ഇപ്പോ തകപ്പൻ മുഖത്തിലെ കാറിത്തുപ്പനം ഏറിയാം. எத்தனை நாள் காவல்? 7 நாள். அப்படின்னா 30 லட்சம் பேர் 7 நாள் பயணம் செய்ய முடியல. ஏன்? ஒரு ஆள். மொத்த கப்பலும் சமுத்திரத்தில் வேதனைப்பட காரணம் ஒரு யோனா. மொத்த வீடும் வேதனைப்பட காரணம் ஒரு கட்டகுமாரன். மொத்த இஸ்ரவேல் யுத்தத்தில் தோற்று போக காரணம் ஒரு ஆகான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தம் பயணம் செய்ய முடியாத காரணம் ஒரு மிரியாம். நான் உங்களுக்காக சொல்லல, அந்த ஒரு ஆளா நான் இருக்கப்படாது. மற்றவர்களின் ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கிற ஒரு ஆளா நான் இருக்கப்படாது. மற்றவர்களின் ஜெப வாழ்க்கையை தடுக்கிற ஒரு ஆளா நான் இருக்கப்படாது. மற்றவர்களின் ஆவிக்குரிய பிரயாணத்தை தடுக்கிற ஒரு ஆளா நான் இருக்கப்படாது. மனம் பதறி ஒரு வார்த்தையும் பேசப்படாதுன்னு. மனம் பதறி ஒரு வார்த்தையும் பேசப்படாது. பிபி கூடிச்சுன்னா வீட்டில் போய் கிடக்கணும். சந்தோஷமா இருங்க. பிபி கூடிச்சுன்னா எங்க போய் கிடக்கணும்? வீட்டில் போய் கிடக்கணும். தெய்வ சமூகத்தில் மனம் பதறி ஒன்றும் சொல்லப்படாது. 30 லட்சம் பேர் தங்கி இருக்கணும். அப்போ ஒரு நாள் 20 மைல் வச்சு கூட்டுங்க. 7 நாள் 20 மைல் வச்சு எவ்வளவு? குழந்தாய் 140 மைல் தூரம் இவங்க எப்பவும் பின் தங்கி தான் இருப்பணும். எவ்வளவு ஸ்பீடா போனாலும் எத்தனை மைல் பின்தங்கி இருப்பனும்? 140 மைல் பேக்கில் தான் இருப்பனும். ஏன்? 7 நாள் பயணம் தடைபட்டது. யாரால்? ஒரு ஆளால். என்னால முடிஞ்சா ஒரு ஆளை தூக்கி விடணும். என்னால முடிஞ்சா ஒரு ஆளை ஜபிக்க வைக்கணும். என்னால முடிஞ்சா ஒரு ஆளை ஆலயத்துக்கு கொண்டு வரணும். என்னால முடிஞ்சா ஒரு ஆளை தேவ பிரசன்னத்துக்கு இழுத்துட்டு வரணும். என்னால முடிஞ்சா ஒரு ஆளை கிருபைக்குள்ள நடத்தணும். எந்த காரணத்துக்கும் நான் ஒரு தடைக்கல்லா இருக்கப்படாது. எந்த காரணத்தினாலையும் நான் ஒரு இடரலா இருக்கப்படாது. என்னால இன்னொருவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்பட்டால் கர்த்தர் என்னை காவல்ல வைப்பார். சில ஆட்களுக்கு நிகழ்கால சந்ததிக்கு தேவ பிரசன்னத்துக்கு மதிப்பு தெரியல, தெய்வ சமூகத்துக்கு மதிப்பு தெரியல. கெட்ட வார்த்தை வந்தா உடனே பேசணும். அவைய சொல்றது என்னன்னா, நான் மனசுல ஒண்ணும் வச்சிருக்க மாட்டேன். நான் பேச வேண்டியது அங்க பேசுவேன். நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போனா மூக்கும் பொத்திட்டு இல்லையாது. இப்ப சரி ஆவாது. நான் பெரிய ஆளு, எனக்கு வாயில வந்த உடனே பேசுவேன்னு சொல்லி நான் வீட்டுல பேசலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல போனா മലയാളത്തിൽ ചൊല്ലട്ടാ, പഞ്ചപുച്ചമടക്കി മിണ്ടാതെ നിൽക്കും അവിടെ. ഇല്ലെങ്കിൽ അവന്മാർ വച്ചൊന്ന് കീച്ചും. പഞ്ചപുച്ചോണ്ണ പുരിയല്ല. ആ 5 அவயவங்களை அடக்கிட்டு பேசாம நிற்போம். நிக்கிறது யாருக்கு முன்ன? போலீஸுக்கு முன்ன. சாதாரண ஆளுக்கு முன்ன போய் நின்னா நான் ஒன்றும் வச்சிருக்க மாட்டேன்னு வாரத அங்க பேசுவேன். என்ன ஒரு மறப்பு. சோத்திரம் சொல்லிட்டு இருக்க 1.5 வரை பேசுவேனா? ஓகேவா? ஓகேவா? அப்போ சொல்லுங்க, ஓய்வு நாளில் உறக்கிறவனுக்கு காவல், கர்த்தருடைய நாமத்தை தூஷிச்சவனுக்கு காவல், தேவன் ஏற்படுத்தின தகப்பனுக்கு முகத்தில் காரி துப்பினவனுக்கு காவல். சில நேரம் என் பிரச்சனை காரணம் வெளியே உள்ள ஆட்கள் அல்ல. என் பிரச்சனை காரணம் நான் தான். என் பிரச்சனை காரணம் நான் தான். நான் யார சொல்லுங்க, நான் தான். சில நேரம் என் துன்பம் தான் என்னை காவலில் போடுதில்லை. என் பாவம். நம்முடைய அக்கிரமங்கள் நம்மளை காவல் வைக்க முடியும். ஒரு நிமிஷம் கை உயர்த்தி
அக்கிரமத்தின் கட்டுகள் உடைவதாக என்று ஜெபிங்க. வாயை திறந்து நல்லா ஜெபிக்கணும். வாயை திறந்து, அப்பா, தேவாலயத்தில் தெய்வத்துக்கு விரோதமா பேசி ஏதாவது கட்டுகள் என் வாழ்க்கையில விழுந்திருந்தா, ஆராதனையின் பிரமாணத்தை மீறி ஏதாவது கட்டுகள் என் வாழ்க்கையில விழுந்திருந்தா, தகப்பன் முகத்துல காரி துப்பி ஏதாவது கட்டுகள் என் வாழ்க்கையில விழுந்திருந்தா, இப்பொழுது உம்முடைய அடியார்களை மன்னியும் என்று கெஞ்சுகிறோம். புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு ஆமான், ஒரு ஆகான், ஒரு யோனா, ஒரு கெட்டகுமாரன், ஒரு மிரியாம். சரி, அப்ப முதல் காவல் யாரு காவல் படுத்துறது? சாத்தான். ரெண்டாவது யாரு காவல் படுத்துறது? மனுஷன். மூணாவது நம்மளை அடைச்சு வைக்கிறது எது? பாவம். நாலாவது, மூணு தான் சொன்னேன். நாலாவது நம்மை நாமே அடைத்து வைத்தல். இது ரொம்ப நல்லது இல்லையா? ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பாத்தீங்களா? ஆபகுக்க காவல்ல வச்சது யாரு? அவன்தான். நான் இனி கொஞ்ச நாள் தேவையில்லாத காரியத்தை எல்லாம் தள்ளிட்டு தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க போறேன். எனக்கு கொஞ்ச நாள் தேவனை நெருங்கணும். எனக்கு தேவையில்லாத காரியங்களை எல்லாம் விட்டு வெளியே வந்து என் ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுறாரு, என் குடும்பத்தை பார்த்து என்ன பேசுறாரு, என் வீட்டை பார்த்து என்ன பேசுறாரு, என் வாழ்க்கையை பார்த்து என்ன பேசுறாரு, அதை எனக்கு அறியணும். அதுக்காக நான் போய் காவல்ல உட்கார்றேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ கையை உயர்த்தி தன்னைத்தான் காவல்படுத்தணும். தன்னைத்தான் 2 மணி நேரம் டெய்லி உங்களை காவல்ல போடுங்க. 1 மணி நேரம் டெய்லி உங்களை காவல்ல போடுங்க. ஒரு பயங்கரமான ஜபாவி, ஒரு பயங்கரமான ஜபாவி கண்ணை மூடி கை தட்டி வாயை திறந்து பற்றி பிடிங்க. ஒரு பயங்கர ஜபாபிஷேகம். அத்தனை பேரு கை தட்டணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும். கர்த்தர் அல்ல, நீயே உன்னை காவல்ல வை. ரகல் கமன கடகல் கமன பிரௌடபத்தநாதன மூடவல் கமனம் அந்தல் கமன சந்தரத்தலாதரந்தர் ஈதரந்தல. ஜபிங்க. பயங்கர ஜப அபிஷேகம். சகோதரி, நீ உன்ன காவல்ல வை. சகோதரா, நீ உன்ன காவல்ல வை. தேவ பிள்ளையே, நீ உன்ன காவல்ல வை. தேவையில்லாத ஓட்டங்களை எல்லாம் விட்டு தள்ளு. தேவையில்லாத நட்புகளை எல்லாம் விட்டு தள்ளு. தேவையில்லாத உறவுகளை எல்லாம் விட்டு தள்ளு. தேவையில்லாத மனிதர்கள் எல்லாம் விட்டு தள்ளு. இனி உள்ள ஆயுசுல கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காவல்ல இரு. கர்த்தர் உன்னோடு ஏதோ பேச போகிறார். நீ உன்னை அடைச்சு வை. வெளியே தலை காட்டாத. தெய்வ பிரசன்னத்தில் போய் உட்காரு. உனக்கு தரிசனம் வரும், உனக்கு வெளிப்பாடு வரும், உனக்கு கிருபை வரும். தேவ சபையின் தேவ பிள்ளைகள் தெய்வ சமூகத்தில் காவல் இருக்க வேண்டிய நேரம் ஆச்சுன்னு ரொம்ப எமர்ஜென்சியான பீரியடில் வந்திருக்கிறோம். தேவையில்லாதெல்லாம் எதுன்னு ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. பேப்பர் எழுதி வச்சுட்டு அதெல்லாம் விட்டு தள்ளுங்க.
10 வட்டம் பைக் எடுத்துட்டு ஜங்ஷன்ல போறத ஒதுக்கிட்டு 1 வட்டம் போய் 10 வட்டம் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு மரியாதையா தெய்வ பிரசன்னத்துல முழங்கால நிக்கணும். நீ உன்னை காவல்ல வைக்கணும். நீ உன்னை காவல்ல வைக்கணும். கர்த்தர் உன் குடும்பத்தோடு ஏதோ பேச விரும்புகிறார். நான் ஒரு சகோதரனுங்கிற உரிமையில கேட்கிறேன், எத்தனை பேருக்கு இப்படி தெய்வ சமூகத்துல காவல்ல இருந்து ஜபிக்கிற ஒரு ஜப ஆவி வேணும்? கைய உயர்த்தி கூப்பிடு கூப்பிடு சிஸ்டர், கூப்பிடு சகோதரா. பயங்கர ஜபாவி, பயங்கர ஜபாவி, பயங்கர ஜபாவி. நீ இழந்து போன அந்த ஜபாவிய மறுபடியும் தாராரு. நீ இழந்து போன கிருபைய மறுபடியும் தாராரு. நீ இழந்து போன அபிஷேகத்தை மறுபடியும் தாராரு. நீ இழந்து போன அபிஷேகத்தை, நீ இழந்து போன ஆராதனைய, நீ இழந்து போன விசுவாசத்தை, நீ இழந்து போன பரிசுத்தத்தை மறுபடியும் தாராரு. 2 நிமிஷம் கை தட்டி உடபத்தலாதரா ரிஹத்தாரா ரியாந்தாரா அல்பத்தாரா பௌடா பக்கத்தாரா காவலிரு. அத்தனை பேர் கைதட்டணும், அத்தனை பேர் வாயத்தரணும். பயங்கர அபிஷேகம், பயங்கர அபிஷேகம். விடாத 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 விடாத. சிலர் மேல பரிசுத்தாவி பலமா இறங்குது. பிரத்யேகமா சில சகோதரர்கள் மேல, சில சகோதரர்கள் மேல பரிசுத்தாவி பலமா இறங்குது. கண்ண மூடி கையை தட்டி பற்றுக்கோ. ஏன் பற்றுக்கோ? அபிஷேகம். கேளுங்க, கர்த்தர் உன்னை காவல்ல வைக்க போறாரு. நீ உன்னை காவல்ல வை, நீ உன்னை காவல்ல வை. டெய்லி 1 மணி நேரம் காவல்ல வை, டெய்லி 2 மணி நேரம் காவல்ல வை. வாரத்துல 1 நாள் காவல்ல இரு. கர்த்தர் ஏதோ செய்ய போறாரு, கர்த்தர் ஏதோ செய்ய போறாரு. கர்த்தருடைய செயல் பயங்கரமா இருக்கும். காவல்ல இரு. உனக்கு தரிசனம் வரும், உனக்கு வெளிப்பாடு வரும், உனக்கு கிருபை வரும், உனக்கு அக்கினி அபிஷேகம் வரும். எவ்வளவு நேரம் வீணாகுது இல்லையா? தேவையில்லாத மனுஷனை பார்க்கன்னு பைக்கும் ஸ்கூட்டரும் வண்டி எடுத்துட்டு கிருன்னு அங்கோட்டு போறது இங்கோட்டு வர்றது. காம்பவுண்டுக்கு அப்புறத்துல கோல் சொல்லக்கு உப்பு ஊற்றிய ஊனி தலையை இப்படி ஒய்த்தி வச்சு குண்டடி சொல்றது. எத்தனை நேரம் வீணா போகுது இல்லையா? எத்தனை நேரம் வீணா போகுது. இல்ல இல்ல, நான் இன்னைக்கு காவல்ல கிடக்க போறேன், நான் இன்னைக்கு காவல்ல கிடக்க போறேன். நான் என் காவல்ல தரித்து கண்ணை மூடி பிடி ஒரு ஜப அபிஷேகம், கண்ணை மூடி பிடி ஒரு ஜப மேகம், ஒரு ஜப மேகம். அத்தனை பேரு வாய தரணும். வீணாக்குகிற பணத்துக்கு கணக்கு கொடுக்கணும், வீணான வார்த்தை கணக்கு கொடுக்கணும், வீணாக்குற நேரத்துக்கு கணக்கு கொடுக்கணும். வீணாக்குகிற பணம், வீணாக்குகிற நேரம், வீணாக்குகிற வார்த்தை அத்தனையும் கணக்கு கொடுக்கணும். அதனால நான் இன்னி காவல் இருக்க போறேன். ஆபகுக்கு சொல்றான், நான் இன்னி சும்மா அங்க இங்க ஓடிட்டு நடக்க விரும்பல. என் காவலில் தரித்திருந்து
கர்த்தர் எனக்கு என்ன தர விரும்புகிறாரோ, கர்த்தர் என்னோடு என்ன பேச விரும்புகிறாரோ அதை அறியும்படிக்கு வெளி உலகத்தில் உள்ள எல்லா தேவையில்லாத தொடர்புகளையும் விட்டு தள்ளிட்டு போய் முழங்கால விழப்போறேன், அவருடைய பாதத்தில் விழப்போறேன், அவருடைய பாதத்தில் விழப்போறேன். ஜெபத்தை தடுத்து உயர்த்தி கட்டப்பட்ட சில மதில்கள் இப்ப இடியுது. ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசுவோமா? ஒரு நிமிஷம். அந்தரத்தல் ஆதரந்த ரீதனா ஊடரந்த வைடலா அக்கரந்த பிரௌடபா அந்தராத சந்தரா ரேதரந்த லாதனா ஊடபத்த லாதனா பிரௌடபத்த ரீதனா அல்கராத சந்தரா சத்தரத்த லாதனா. கண்ண மூடு பிடிக்குது, கண்ண மூடு பிடிக்குது. பயங்கர ஜபாவி, பயங்கர ஜபாவி. ராபல் கபா ரக்கா லாக்க ஷக்கதா லிகதா ரிகா மன தன கல்வனெத்தே லிக ரிஹத்தனே ரியாக்கல்மனத்து அல்பந்துனி ரியாந்துனி அல்பத்தரத்துனி ரிபல் கமானத்துனி. பெற்றுக்கோ பெற்றுக்கோ. இனி இந்த ஜப ஆவிய இழந்து போகாத. இன்னைக்கு பச்ச பச்ச அந்த நெருப்ப இனி அணைய விடாத. கவனிங்க கவனிங்க. செய்திக்கு தலைப்பு என்ன? தேவனால். சகோதரர்கள் கொஞ்சம் சொல்லுங்க, பிரசங்கத்தில் தலைப்பு என்ன? இந்த சின்ன பிள்ளைகளை சொல்லுது, பின்னால் இருக்க எல்லா விஐபி மாதிரி. சொல்லுங்க, தேவனால். சொல்லுங்க, தேவனால். நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்க வந்ததே பெருசு. தேவனால் அடைக்கப்பட்டவன் பாக்கியம். ஒன்று, சாத்தான் நம்மளை அடைப்பான். ரெண்டு, மனுஷன் நம்மளை அடைப்பான். மூணு, பாவம் நம்மளை அடைக்கும். நாலு, நம்மளே நம்மளை அடைக்கணும். அஞ்சு, 1 ராஜாக்கள் 17:3. இப்பொழுது நீ எழுந்து கேரி தென்னும் ஆற்றங்கரையில போய் ஒளித்து கொண்டிரு, அங்கே உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிடுவேன். இவனை வடிவமைக்கணும். எப்படி வடிவமைப்பணும் தெரியுமா? உலகம் கண்டதுல மிகப்பெரிய தீர்க்கதரிசியா வடிவமைக்கணும். அதுக்கு என்ன சொல்றாரு? நான் உன்னை அடைச்சு வைக்க போறேன். சொல்லுங்க, கர்த்தரால். மெதுவா பேசுங்க. கர்த்தரால் அடைக்கப்பட்டவன் பாக்கியவான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். என்ன 3 ஆண்டுகள் உலகத்தில் யாருக்கும் தெரியாம அவனை ஒளிச்சு வச்சு சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தாரு, வெளிப்பாடு கொடுத்துட்டே இருந்தாரு, கிருபை கொடுத்துட்டே இருந்தாரு, அபிஷேகம் கொடுத்துட்டே இருந்தாரு. சொன்னாரு, அடுத்த தடவை நீ கர்மேல போய் முழங்கால நின்ன உடனே வானத்தை திறந்து அக்னியை போடுவேன். அதுக்காக நீ 3 ஆண்டு என் பாதத்துல ஒளிச்சிருக்கணும். பெருசு பெருசா பயன்படுறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒரு காலத்துல தேவனால் அடைத்து வைக்கப்பட்டவர்கள். பயங்கரமா ஜபிக்கணும் இல்லையா, அவங்க எல்லாம் ஒரு காலத்துல தேவனால் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள். பயங்கரமா போராடணும் இல்லையா, அவங்களை எல்லாம் ஒரு காலத்துல ஆண்டவர் வெளியே தலகாட்டாம அடைச்சு வச்சிருந்து அப்புறம்தான் கையில் எடுத்தாரு. அப்புறம்தான் இஸ்ரவேலில் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் பயன்படுத்தினது மட்டுமில்லை, அக்கினி ரதத்தை அனுப்பி அவனை எடுத்து
கொண்டே போய்விட்டார். அல்லேலூயா. தேவனால் அடைக்கப்பட்டவன் பாக்கியவான். ஒரு 2 நிமிஷம் முழங்கால நில்லுங்க. பயங்கரமா ஆராதிக்க போறேன்னு பயங்கர தேவ பிரசன்னம் இந்த கூடாரத்தில் வந்து விழப்போகுது. அத்தனை பேரு கண்ண மூடணும், வாயு திறந்து ஆவியில நிரம்பணும். ஒரு ஆளு கூட வெட்கப்பட்டு நேரத்தை வீணாக்க கூடாதுன்னு பயங்கர தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடுகிறது. நல்ல கண்ணை மூடுங்க, நல்ல சத்தம் உயர்த்தி நல்ல ஒன்று ஆவியில போராடுங்க. இது பலன் அல்ல, இது பராக்கிரமம் அல்ல, இது கர்த்தரின் ஆவி. இது கர்த்தரின் ஆவி பயங்கரமா இருக்கு. உன்னை அடைச்சது கர்த்தர். ஏன் தெரியுமா? உன்னை பயன்படுத்தணும். உன்னை அடைச்சது ஆண்டவர். ஏன் தெரியுமா? உன்னை உயர்த்தணும். உன்னை அடைச்சது ஆண்டவர். ஏன் தெரியுமா? உன்னை நடத்தணும். தேவனால் காவல் வைக்கப்பட்டவன் பாக்கியவான். பேதுருவை அடைச்சு வச்சது ஆண்டவர், பயன்படுத்தணும். பவுல் அடைச்சது ஆண்டவர், பயன்படுத்தணும். தாவீது அடைச்சது ஆண்டவர், பயன்படுத்தணும். எப்போ எப்போ கர்த்தர் உங்களை அடைக்கிறாரோ நீங்க பாக்கியவான்கள். நல்ல கைதட்டி நல்ல வாயை திறந்து கொஞ்சம் நேரம் ஆவியில போராடுங்க. நல்ல ஆவியில போராடுங்க, ஆவியில போராடுங்க. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. நல்ல கை தட்டி ரீபல ரீபல பௌடம ரத்தல வைடா ரகத அந்தல ரீபல சந்தம ரத்த அங்கா ரகத பௌடா பான ஊடா தான வைடா தான அந்தல் கவனா ரகல கதன அக்கத்தாரா பௌடா பான ஊட தாரா வைட தேரே அந்தல ரீபல சந்தம ரத்தல பௌடம லாதா. பயங்கர அபிஷேகம், பயங்கர ஜபாவி. கட்டுப்படுத்தாத கண்ண மூடி பற்றி பிடி. உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை, நீ இழந்து போன ஜபாவி இப்ப ஊற்றப்படுகிறது. நீ இழந்து போன விசுவாசம் இப்ப ஊற்றப்படுகிறது. நீ இழந்து போன வல்லமை இப்ப ஊற்றப்படுகிறது. தடுக்காத, கையை தட்டி பற்றி பிடி. பத்திரம் வழிந்தோட ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும். அத்தனை பேரு கை தட்டணும். ரீபல 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 ரீபல் கபர கபரா அத்தல ரீபல சங்கமர அத்தல பௌடே ரீவே உந்தமர அத்தல ரீக தாரா அந்தல் கபரம கபரம ராதா ராதா. பயங்கர அபிஷேகம் இறங்குது, பயங்கர கிருபை இறங்குது. கட்டுப்படுத்தாத கண்ண மூடி பற்றி பிடி. கட்டுப்படுத்தாத கண்ண மூடி பற்றி பிடி. ராகல் கதன 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 கந்தல் கபனா ஊட தார தார தாரா அந்தல ரீவல சத்தா ராதா ஊடம ரத்தல பௌடா பாதா அல்க தார 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 தாரா ரீக தேரே சத்தே ரேதே அந்தல ரீவல கை தட்டி வாரும் இந்த வேளையிலே. நல்ல வாயத்தர நல்ல கை தட்டி ஆவியில நிரம்புங்க. எல்லா பக்கம் அபிஷேகம், கண்ண மூடி பக்கம் அபிஷேகம். யா ஆவியானவரே, ஊடாதாரா ஊடாபாரா ரீக தகதல வல 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 வா. வாயை திறந்து ஆவியில நிரம்பி கையை தட்டி பெற்றுக்கோ. ஒரு பயங்கர அபிஷேகம், ஒரு பயங்கர ஜபாவி. கண்ண மூடி பெற்றுக்கோ. காவல்ல இரு. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே எம்மை தேவா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவி. கண்ண மூடி பெற்றுக்கோ. என் பெற்றுக்கோ அபிஷேகம். அபிஷேகமே ஆவியால் நிரப்புமே. நிச்சலால மூழ்கியே நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் என்னாவும் தீட்டிடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. ராகதன ரீகதன கமகதன கடகதன அடகத்துன கண்டராயா பிடிக்குது. எல்லா பக்கம் பிடிக்குது. பயங்கர ஜபாவி, பயங்கர ஜபாவி. தடுக்காத கண்ண மூடி பட்டுக்கோ. பொழிந்திடுவே முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவி,
ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுவே. முன்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுவே. முன்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுவே. முன்மாரியாக இன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுவே. என்ன பயங்கர மகிமை இல்ல, நிறுத்தவே தோணல இல்ல, அவ்வளவு பயங்கர பிரசன்னம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். உங்க எலும்பு நரம்புகளை கர்த்தர் தொடுகிறார். உங்க சரீரம் முழுக்க ஆவியானவர் ஆட்கொள்கிறார். ஆவியில பேசுங்க. ரேல மக்கா ரக்க ஷக்கத்தியா லீப ரக்கல் மனத்துனி. இடி முழக்கம் போல பேசு, பெருவெள்ள இரைச்சல் போல பேசு. மா 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 கக்கா ரக்க ஷக்கத்தா லிக்கத்தாரியா கபா. ஆவியானவர் சபையோடு பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சபையை தொடுகிறார். கவனிங்க கவனிங்க. நமக்கு வீணாக்கு பணம் இல்லை, நமக்கு வீணாக்கு வார்த்தையும் இல்லை, நமக்கு வீணாக்கு நேரமும் இல்லை. இதெல்லாம் வீணாக்குன கணக்கு கொடுக்கணும். ஒரு ஆயுசு தானே உண்டில்ல சகோதரிகளே சகோதரர்களே. இந்த ஒரு ஆயுசுல டெய்லி கொஞ்சம் நேரம் போய் காவல்ல இரு. நான் என்ன பண்ணணும் அப்பா, என் பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்பா, நான் என் வீட்டார் எப்படி அப்பா அப்படிய சித்தத்தை செய்யணும், எங்களை பற்றி என்னப்பா நினைத்திருக்கிறீர், எங்க குறை உண்டுனா எங்கள்கிட்ட நேரே சொல்லுங்கப்பா. நான் என் காவல்ல தரித்து இந்த முறை கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆவியானவர் தெளிவா இடைபடுறாரு. சபை ஒரு ஜப ஆவிக்கு நேரா திரும்பணும். அதை விட பெரிய பாக்கியமாக்கும் தேவன் காவல்ல வைக்கிறது. உன்னை யாரு கண்டுகிடலையா, பயப்படாத. கர்த்தர் உன்னை காவல்ல வச்சிருக்கு. நீ எவ்வளவு நல்லது செஞ்சாலும் யாரும் உன்னை பாராட்டலையா, பரவாயில்ல. கர்த்தர் உன்னை காவல்ல வச்சிருக்கு. யாரும் உன்னை அங்கீகரிக்கலையா, பரவாயில்ல. கர்த்தர் உன்னை காவல்ல வச்சிருக்கு. உன்னை நேசிக்க யாருமே இல்லையா, பரவாயில்ல. கர்த்தர் உன்னை காவல்ல வச்சிருக்கு. உன்னை புரிந்து கொள்ள மனிதர்கள் இல்லையா, நீ தெய்வத்தினுடைய காவல்ல இருக்கிற. அதே நேரத்தில் சாத்தான் உன்னை காவல் வைக்காதபடி எச்சரிக்கையாயிரு. மனுஷன் உன்னை காவல் வைக்காதபடி எச்சரிக்கையாயிரு. வசனத்தை மீறி பாவம் உன்னை காவல் வைக்காதபடி எச்சரிக்கையாயிரு. கைய உயர்த்தி கைய உயர்த்தி கைய உயர்த்தி ஒரு ஜபாவிய கேளுங்க, கேளுங்க. ஒரு ஜபாவி கேளுங்க.
இந்த சத்தம் போதாது. இந்த மைதானத்தை விட்டு நான் எழும்பணும்னா எனக்கு ஒரு ஜபாவி தந்தை ஆகணும். இந்த இடத்தை விட்டு நான் எழும்பணும்னா என் மேல ஒரு ஜப மழை பெய்தே ஆகணும். விடாப்பிடியா போராடு.